ஆட்சிக்கே வரதா சொல்றாரு விஜய் அவர்கள். நல்லா அவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதைத்தான் எங்களோட தேர்தல் அறிக்கையில அடுத்தாப்புல மக்களுக்கு என்ன செய்ய போறங்கிற திட்டத்தை ஒருத்தனை உட்கார வச்சுக்கிட்டு, எதுவுமே தெரியாத ஒருத்தனை உட்கார வச்சுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவனை அசிங்கப்படுத்துறோம்னு சொல்லி எங்க கட்சியை அசிங்கப்படுத்துறானுங்க. எவனாவது ஒருத்தன் என்கிட்ட கேட்கட்டுமே உங்க திட்டம் என்னன்னு, எவனாவது என்கிட்ட கேட்கறானா? அப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். உங்களோட திட்டம் என்ன, என்ன பண்ண போறீங்க ஆட்சிக்கு வந்தோனையும்? சீரியஸா சொல்றேன், நாட்டு மேல அவ்வளோ கடன் இருக்கு. கோடிக்கணக்கான கடன் சுமையை நம்ம நாட்டு மேல ஏற்றி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க தலைவன் வந்தோனுமே சொடக்கு போடுற நேரத்துல பணத்தை கட்டி மீட்டிடுவாரா சார்? இல்லை சொடக்கு போட்டீங்களே, அந்த சொடக்கு போட்டதுக்குன்னு அர்த்தம் என்ன? அந்த அந்த சொடக்கு போடுற நேரத்துல கடன் எல்லாம் எங்க தலைமை சவால் விட்டு சொல்றேன் சார், எங்க தலைமை எல்லாத்தையும் மாத்திடுவார் சார். சார் ஜவஹர்லால் நேரு. ஆமாங்க சார், இந்த மாதிரி வெள்ளை தொப்பி வச்சிருப்பாரு. அவரு பணக்காரன்ட்ட இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்தாரா இல்லையா? இவ்வளவுதான் சொத்து வச்சுக்கணும், அதுக்கு மேல வச்சுக்கிட்டா அப்படின்னு அவர் போட்டு எடுத்தாரா இல்லையா? அதே மாதிரி நம்ம இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சின்னு ஒண்ணு போட்டுச்சுல்ல, இந்த மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னுமே ஒரு எமர்ஜென்சியை நிறுவுவோம்.